ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சன்ஃபேஸ்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி பாரம்பரிய முறையில் கிராமத்து ஸ்டைலில் பொங்கல் எப்படி வைக்கணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நீங்கள் எந்த பானை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம என்ன அது விறகடுப்பில் வைக்காமல் கேஸ் அடுப்பில் வைக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். நான் வெண்கல பானை எடுத்திருக்கேன். இந்த பானைக்கு நம்ம முதல்ல பசும்பால் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. அதாவது காய்ச்சாத பசும்பால் எச்சிப்படாமல் அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அரிசி நம்ம பொங்கல் பொங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. அது ஆப்ஷனல்லாம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நம்ம போட்டுக்கலாம். ஒரு காசுண்டு கூட போட்டுக்கலாம். ஒரு சுண்டு அரிசி போட்டோன்னா ஒரு காசுண்டு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். எனக்கு பாசிப்பருப்பு அதிகமாக பிடிக்காதனால நான் ஒரு கை சாப்பிட்றதுக்காக அள்ளி போட்டிருக்கேன். போட்டு நல்லா தண்ணியை கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ரைஸை ஊற வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தண்ணியை கழுவி கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் கழுவி இந்த நம்ம பானை நிரம்புறது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். நல்லா தண்ணியில் ஊற்றி கழுவி வச்சுக்கோங்க. பானை நிரம்புற வரைக்கும் வச்சுட்டு அடுப்பில் நல்லா அந்த பானையிலலாம் நல்லா டெக்கரேட் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அடுப்பு பற்ற வச்சு விடுங்க. பற்ற வச்சதுக்கப்புறம் பானையை வைங்க. வெறும் பானையை அடுப்பில் வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு அதை வச்சதுக்கப்புறம் நல்லா அது பொங்கி வழிஞ்சதுக்கப்புறம் நம்ம குழவெல்லாம் திருந்த குழவை போட்டு நம்ம ரைஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரைஸ் எடுத்து சாமி கும்பிட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பானையில் உள்ள ஒரு காவாசி தனியாக ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க ரைஸை தண்ணி இல்லாமல் அள்ளி போட்டு நம்ம எப்போயுமே சாதம் வேக வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வேக வைக்கணும். ஆனால் என்ன இது நல்லா கொலைய வேக வைக்கணும். நம்ம சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடியே சாதம் நல்லா வெந்தால் தான் வேகும். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுட்டோன்னா வேகாது. முடிச்சுட்டு ரைஸ் மாதிரியே நிற்கும். அதனால் சாதம் நல்லா கொலைய வேக வச்சதுக்கப்புறம் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் இப்போ 1 கிலோ ரைஸ்னால் நீங்கள் ஒரு 3/4 கிலோ வெல்லம் போடுங்க. வெல்லம் நல்லா மஞ்சள் கலரில் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மசி இங்கே பாருங்கள், நல்லா கொலன்னு சூப்பராக வெந்திருக்கு. நல்லா அது மாதிரி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம நெய் லாஸ்ட்டாக வெல்லம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் நெய் போட்டுக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ நான் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே போட்டு நல்லா வறுத்து அதில் நம்ம பொங்கலில் சேர்த்து ஊற்றிடலாம். ஏலக்காய் பவுடரும் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ட்ரெடிஷ்னல் முறையில் செஞ்சிடலாம். ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். ஒரு சூப்பரான கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் சூப்பரான ஸ்வீட்டில் நல்லா நெய் அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்வீட் பொங்கல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்களும் என்னோடய ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன்ஃபேஸ்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பொங்கல் ரெடியானதுக்கப்புறம் சுவாமிக்கு நம்ம ஃபஸ்ட்டு சூரிய பகவானை வழிபட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு வழிபடணும். நீங்களே இந்த பொங்கலுக்கு எல்லா வளமையும் பெற்றுன்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ.